ஹாய், இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இதை நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். இதை ஈஸியாக எல்லாருமே செய்யலாம். இந்த வெந்தயக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதை மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பறிச்சுட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். நல்லா குருவாக அரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம வெந்தயக்கீரையும் அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வீட்டு மிளகாய்த்தூளை அதில் கொஞ்சமாக போட்டதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்ம வெந்தயக்கீரை குழம்பு ரெடி. மைக்ரோ கிரீன்ஸில் அவ்வளோ சத்து இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, நார் சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது. வெரி சிம்பிள் ரெசிபி, வெரி டேஸ்டி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது சுட சுட சாதம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். Thank you.